என்னுடைய நெருங்கிய நண்பர் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து அவருக்கு எனக்கு நல்ல தொடர்பு. இந்தியாவிலேயே ஸ்கிரீன் பிளே திரைக்கதைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசானாக விளங்கியவர் தான் பாக்யராஜ். அமிதாப் பச்சனை வைத்து படம் எடுத்தவர். பெண்கள் குடும்ப தலைவிகளுடைய ஆடியன்ஸ் என்பது நம்பர் 1 யாருக்குன்னா பாக்யராஜ் என்று அந்த ஒரு பெயரை தக்க வைத்து கொண்டார். தன்னையே கேலி செய்து கொண்டு நான் ஒரு ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லியே பல படங்களை வெற்றி படங்களாக மாற்றியவர் திரு பாக்யராஜ். பல படங்கள் அவரது 100 Days and Silver Jubilee போயிருக்கு. கொங்கு மண்ணுக்கே உண்டான அனைத்து ஒரு நல்ல குணங்களும் ஹாஸ்பிட்டாலிட்டி உடையவர். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார். ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்தில் எலெக்ஷனுக்கு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு 10 மணிக்கு கிளம்ப வேண்டியவர். அவர் இந்த வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குன்னா திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் மகள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் பாக்யராஜ் என்ற நடிகன் மீடியா இருக்கிற வரைக்கும், டிவி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பதற்கு உண்டான மனோதைரியத்தை ஆண்டவர் அவருக்கு அளிக்க வேண்டும். இந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கின்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.